வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தாரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், ஒரு முக்கியமான அரசியல் பரபரப்பு அதிமுக பாஜக கூட்டணி இணைவதா அப்படிங்கிறதா நேற்றில இருந்து ஒரு முக்கியமா பேசப்படக்கூடிய விஷயம் மாறுது. இப்ப இந்த கூட்டணி ஏறத்தாழ அமையுது அப்படிங்கிறதா எல்லா அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் குறிப்பிடுறாங்க. அதுதான் அப்படின்றது உறுதியா இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப இதனால களம் எப்படி அமையும், தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி அமையும், திமுகக்கு என்ன சவால் இருக்கு அப்படிங்கிறதா அடுத்து பேச வேண்டியதா இருக்கு. நீங்க இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? உங்களோட பார்வை என்ன? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று ஏன் சொல்கிறோம்? ஒன்று, நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் போட்ட ட்வீட். இரண்டாவது, இன்றைக்கு உதயகுமார் அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி, 2 இரும்பு மனிதரை சந்தித்துக் கொண்டார்கள் என்று புகழ்ந்திருப்பது. இது முன்னதாகவே பல சமிக்கைகள் வெளிவந்து விட்டன. அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு அவசரமாக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆக கூட்டணி உறுதி. சீட்டு பங்கீடு இது நிச்சயமாக அது ஒரு இழுவரி எப்போதுமே இருக்கும். எந்த கூட்டணியா இருந்தாலும், திமுக கூட்டணியும் அப்படித்தான் இருக்கும். அது இயல்பு. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னைக்கு ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்கவே மாட்டேன்னு தூத்துக்குடியில எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்றாரு. ஓபிஎஸ்க்கு இடமில்லை. அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர வேண்டும். இது தொடர்ந்து அமித்ஷா வலியுறுத்தி வருவது. அது அவரே அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீக்கப்பட்டவர்கள்னா டிடிவி அவர் ஏற்கனவே தனி கட்சி வச்சிருக்காரு. அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் டிடிவி உட்கார்றாரு, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் உட்கார்றாரு. அதான் இஃப்தார் விருந்து. ரெண்டாவது, அவங்க 2 பேரையுமே ஓபிஎஸ் ஐயான்னு சொல்லி பாராட்டுறாரு, டிடிவி அண்ணன்னு சொல்லி பாராட்டுறாரு அண்ணாமலை. எங்களை நம்பி வந்தவங்களை நாங்க கைவிட்டதே கிடையாதுன்னெல்லாம் சொல்றாரு. ஸோ ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏல இருக்காங்க. ஆனா அதிமுகல இல்லை. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். டிடிவி கவலை இல்லை, ஏன்னா அவர் தனி கட்சி. சீட்டுகள் தான், எத்தனை சீட்டுகள். அதிமுக டைரக்டா சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்டிஏ அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சீட்டு, அதுல இருந்து நீங்க பங்கிட்டுக் கொள்ளுங்கள்னா ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் அது இடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட சின்னம் கிடையாது. டிடிவி கிட்ட சின்னம் இருக்கு. அவர் குக்கர் சின்னம், தனியா நின்றுவாரு. சீட்டு தான் வேணும். போன தடவை அவர் ஆக்சுவலா நான் ஒரு சீட்டு தான் எதிர்பார்த்தா, 2 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவர் எதிர்பார்த்தது ஒரு சீட்டு தான். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதினா 6 சட்டமன்ற தொகுதி. ஸோ சற்றேறக்குறைய 5-6 தொகுதிகள் இதுக்குள்ளதான் அவரோட டிமாண்ட் இருக்கும். அது நம்ம நல்லா எப்பவுமே தெளிவா புரிஞ்சுக்கிடலாம். அப்போ பிஜேபி அல்லது என்டிஏ அது கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். என்டிஏக்குள்ள பாரதிய ஜனதா இருக்கு, பாமக இருக்கு. அதுக்குள்ளதான் அதிமுக வரணும் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அமித்ஷாவும் ஏற்கனவே பலமுறை அப்படி சொன்னவர் தான். என்டிஏ தான் பேனர், அதுக்குள்ளதான் எல்லாரும் என்றுதான் அவரும் சொன்னார். திமுக மட்டும் இந்தியா கூட்டணியா இருந்தாலும் இங்க திமுக கூட்டணியா தான் தொடர்ந்து நீடிச்சுட்டு வருது. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்போ என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் திமுக பிளஸ் கூட்டணி கட்சிகள், இப்படியான ஒரு ஃபார்மேஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது அண்ணாமலையும் உறுதிப்படுத்துறாரு. 5 முனை போட்டி. ஒரு முனை திமுக, இன்னொரு முனை அதிமுக, இன்னொரு முனை பாரதிய ஜனதா, சீமான், விஜய். அதாவது அண்ணன் சீமான், அண்ணன் விஜய், ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா. இப்படிதான் அவர் இஃப்தார் விருந்துல சொன்னாரு. இந்த 5 முனைய 3 முனையா மாத்தணும், அதுதான் நல்லது. அப்பதான் திமுக வீழ்த்த முடியும். இதே அவர் ஓபனா சொல்லிட்டாரு. இப்ப 4 முனையா மாத்தியாச்சுன்னு நீங்க எடுத்துக்கிடலாம். அமித்ஷா சந்திப்போட இது 4 முனையா மாறிடுச்சு. 3 முனையா மாத்திர முயற்சியில பிஜேபி இறங்கும். அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அடிப்படையில் அதிமுக தொண்டர்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிஜேபி பூத் கமிட்டி எல்லாம் போட்டு அது வளர்ந்துருக்கு. நீங்க சின்ன சின்ன ஊர், எங்க கிராமங்கள்ல கூட நீங்க எடுத்தீங்கன்னா கூட பிஜேபி சார்பாக பிஜேபி கொடிக்கம்பம் இருக்குங்க. எங்க ஊர்ல சின்ன கிராமம், ஒரு 2 அல்லது 3 நிர்வாகிகள் இருக்காங்க. கிராம தொகுப்பு, சில கிராமங்களை உள்ளடக்கிய தொகுப்புல ஒரு நிர்வாகி இருக்காரு. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாரு. அவரு முக்கியமானவர். அவர் கம்யூனிட்டி பேசிஸ் தான். அது கிராமம் தானே. அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு பெரியவங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும்.
அப்ப அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எங்க கிராமம் அடங்கிய தொகுதி என்னவோ அந்த தொகுதியில சீட்டு. ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அதிமுக என்ன எதிர்பார்க்கும்னா, அதிமுகல இருக்கிறவங்க ஏற்கனவே அங்க போன எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ 21 தேர்தல்ல வந்து அது கைமாறி திமுக எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்ப பழைய எம்எல்ஏ மீண்டும் நமக்கு சீட்டு வேணும்னு எதிர்பார்ப்பாரு. இது வந்து இயல்பான பிரச்சனை. அதுக்காக தான் நான் இவ்வளவு கிளாரிட்டியா சொல்றேன் இத. அப்போ பிஜேபி இதுக்கு முந்தி என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. அது 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். ஆனா அது எல்லாமே டைரக்டா வந்து அதிமுகவை காம்பீட் பண்ணும். அப்போ அதிமுகல நடுமட்டத்துல இருக்கிறவங்க, இன்னும் எம்எல்ஏ சீட்டு கனவோட இருக்கவங்க, இப்படி விட்டு கொடுத்தா நாளைக்கு நமக்கு கவுன்சிலர் சீட்டும் கிடைக்காது, வார்டு மெம்பர் சீட்டும் கிடைக்காது, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் சீட்டும் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து மன சஞ்சலம் இருக்கு. நான் நேற்று இந்த தகவல்கள் வரும்போது நிறைய நண்பர்கள்ட்ட பேசினேன். என்னங்க இது இப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? திமுக ஆட்சி அது அகற்றப்பட வேண்டும், மக்கள் வெறுப்பு இருக்காங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா பிஜேபியோட போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா, பிஜேபி அதிமுக காம்பினேஷன்ல எங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருமே. இது வந்து பல ஊர்கள், குறிப்பா கொங்கு மண்டலத்துல இந்த நிலவரம் இருக்குங்க. எல்லாருக்கும் அரசியல் உயர்வு வேணும்ல. அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் தானே. அவா அரசியல் தானே. அரசியல்ல உயர்வு வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு காம்படிஷனா திமுக இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் அதிமுக. எனக்கு திமுக காம்படிஷனா இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க யாராவது காம்படிஷனா இருந்தா அதுலயும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம கூட்டணிக்குள்ளேயே பிஜேபி மாதிரி அதுவும் தேசத்தை ஆளுகிற கட்சி, பணபலம் இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து ஒரு இது இருக்குங்க, விசிபிலிட்டி இருக்கு. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க பக்கங்கள்ல அவர் வரும்போதே நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர முடியுது அவங்களால. அப்போ டைரக்டா அதிமுகவுக்கு அது போட்டியா மாறுது. அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடம். அதை எப்படி தாண்ட போறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது கீழ்மட்டத்துல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரவேற்பு இல்லை. ஓகே சார். இந்த கூட்டணி பத்தி கீழ்மட்டத்துல என்ன பார்வை இருக்குன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. இப்ப வந்து பாஜகவே வந்து வளர்ந்திருக்காங்க, கூட்டணியில கூடுதலான தொகுதியில கேக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன்வைக்கிறீங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா வந்து என்டிஏல மத்த பார்ட்டி இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, டிடி தினகரன் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் பாஜக தான் பேர பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க டைரக்டா இபிஎஸ் பேர பேச முடியாது. அப்ப இவங்க தான் பேசணும். அப்ப கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாரா? இதன் காரணமா இபிஎஸ் வந்து இந்த தொகுதி விஷயத்துல, அந்த சீட் அலோகேஷன் விஷயத்துல கடுமையான பேரத்துக்கு தள்ளப்பட்டதா, கடுமையான நெருக்கடி தள்ளப்பட்டதா, எப்படி பெரிய பார்க்கலாம் நெருக்கடி சார்? வருங்க. அதாவது திமுக கூட்டணியிலையும் இதே நெருக்கடி இருக்கும். ஆனா ஏற்கனவே 2021ல ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டாங்க. 24லயும் அந்த ஃபார்முலாவை கிட்டத்தட்ட தொடர்ந்துட்டாங்க. உதாரணமா 21ல உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கம்பல் பண்ணுச்சு. அப்பமே வந்து அதுல எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு 24ல அந்த கொள்கையை அவங்க தளர்த்திட்டாங்க. இப்ப விசிகாவே 24ல பானை சின்னத்துல நின்னுச்சு. இன்னைக்கு அது ஸ்டேட் ரெகனைஸ்டு பார்ட்டி. அப்போ காங்கிரஸ் கட்சி நேஷனல் பார்ட்டி தனி சின்னம் வச்சிருக்காங்க. விசிக ஸ்டேட் ரெகனைஸ்டு பார்ட்டி தனி சின்னம் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து நேஷனல் பார்ட்டியாவும் இருக்காங்க, ஸ்டேட் பார்ட்டியாவும் இருக்காங்க, தனி சின்னம் வச்சிருக்காங்க. மற்றபடி சின்ன சின்ன கட்சிகள் தான். உதயசூரியன் சின்னத்துல கூட அவங்க நின்றுவாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தா திமுக கூட்டணியில இருந்து யார் போவாங்க? அங்கிருந்து வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி என்ன நிரந்தரமா? எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாதுங்க அரசியல்ல. அது மாற்று கருத்து இல்ல. ஆனா பிஜேபி கூட்டணிக்கு போகவே முடியாத கட்சிகள் திமுக கூட்டணியில யார் யார்? காங்கிரஸ் போகவே முடியாதுல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகவே முடியாதுல்ல. முஸ்லிம் லீக் போகவே முடியாதுல்ல. போகக்கூடிய வாய்ப்புள்ள கட்சின்னா விசிக வந்து இப்ப எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற. சோ விசிகவும் போக முடியாது. அப்போ கூட்டணி கட்சி அதிக சீட்டு கேட்டு திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதை கூட இப்ப இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அதை கூட நல்லிஃபை பண்ணிருது. இதுக்கு முந்தியாவது எங்களுக்கு கூட கொஞ்சம் சீட்டு கொடுங்க, நீங்க கொடுக்கலன்னா அதிமுக இருக்கவே இருக்கு. இப்போ அப்படி சொன்னாங்கன்னா அப்போ நீங்க அதிமுக போனீங்கன்னா பிஜேபிக்கு போறதுக்கு சமம்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் எப்படி வரும்? எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரும்? எப்படி முஸ்லீம் லீக் வரும்? வரவே வராது. அப்போ கூட்டணி கட்சி திமுக கொடுக்கிற சீட்டு இதுக்குள்ள இந்த ஃபார்முலா அவங்களுக்கு அடங்கி போச்சு. அதிமுக தான் ஒரு புதிய தேன்கூட்டை கலைச்சு விட்டுருக்கு. என்னன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட நம்பி இருந்த ஓபிஎஸ் இடம் கொடுக்கணும், பிஜேபியோட நம்பி இருந்த டிடிவிக்கு இடம் கொடுக்கணும். சசிகலாமா மட்டும் இதுல டிஃபரெண்ட் பொசிஷன். அவங்ககிட்ட அமைப்பு இல்ல, கட்சி இல்ல, சின்னம் கிடையாது. தேர்தலில் சீட்டும் கொடுக்க வேண்டாம்.
அவங்களுக்கு தேவை அதிமுகவுக்குள்ள ஒரு கௌரவமான பதவி தான். அது கொடுத்துடலாம். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்றவர்களுக்கோ எதுவும் இருக்காது. அதுல கொஞ்சம் தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தூர் கோபம் கொஞ்சம் தனியும், நமக்கு நல்லதுதான் அப்படின்னு கால்குலேட் பண்ணாலோ, இல்ல அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு கால்குலேட் பண்ணாலோ அது ஈஸி. இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா மொத்தத்துல என்டிஏவுக்கான அலோகேஷனை கூட்டணும். அதாவது அவங்களுக்கு 25, 30 கொடுக்கலாம்னா இவங்க கணக்கையும் சேர்த்தா 40 கொடுக்க வேண்டியது வரும். இந்த 40 எதுக்கு காம்படிஷனா மாறும்? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? அதிமுகவுக்கு. என்ன காரணம்னா அதிமுகவில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடம் அது ரொம்ப நெருடலான இடம். அதை எப்படி தாண்டுவாங்கன்னு உண்மையிலேயே புரியல. ஏன்னா நான் அதிமுகவை தொடர்ந்து 72ல இருந்து நான் பார்த்துட்டு வரேங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பிரச்சனை வரும். சரி, நான் சின்ன உதாரணம் சொல்றேன். 1980 மக்களவை தேர்தல் வருது. 77, 76 திமுக ஆட்சி டிஸ்மிஸ், 77 மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தி அதிமுக கூட்டணி வெற்றி. அது சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் தனித்தனியா நின்றுட்டாங்க. ஏன்னா ஜனதா அரசு வந்துருச்சு. மொராய் தேசாய் பிரதமர், அவரை பகிர்ச்சிக்க எம்ஜிஆர் விரும்பல. தனித்தனியா நின்று எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி. திமுகவும் சோட போகல. கிட்டத்தட்ட 50 சீட்டு. 50 சீட்டுங்கிறது அன்றைய காலகட்டத்தில் பெரிய விஷயம். என்ன காரணம்னா திமுக அரசு டிஸ்மிஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள், சர்க்காரியா கமிஷன், இவ்வளவும் தாண்டி இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வரும்போது திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், அதுல பெரிய அடிதடி. இந்திரா காந்தி அம்மாவுக்கே அடி விழுந்துச்சு. நெடுமாறன் தான் போய் காப்பாத்தினார். ஐயா நெடுமாறன் தான். அவர் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதனாலதான் மாவீரன் நெடுமாறன் அடைமொழி அவருக்கு. இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு திமுக பேர்ல நடக்கு. இது 77ல இருந்து 79 வரைக்குமான அரசியல் நிலவரம். இதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். என்ன காரணம்னா இந்திரா காந்தி மீதான கொலை முயற்சி வழக்கு, அதுல கலைஞர் மீது, அன்பழகன் மீது, பேராசிரியர் மீதெல்லாம் கொலை குற்றச்சாட்டு மதுரை செஷன்ஸ் கோர்ட்ல வழக்கு நடக்கு. 79 இங்க சரண் சிங் மந்திரி சபை கவுந்துருச்சு. ஒரே பிரச்சனை. இப்ப கூட அது எமர்ஜென்சிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல அதெல்லாம் அழகா பண்ணியிருப்பாங்க. ஒரே பிரச்சனை. மக்கள் மத்தியில இந்திரா காந்தியே வந்துட்டா பரவாயில்லங்கிற சிந்தனை வந்துருச்சு. அப்போ இப்போ இதுக்கு வராற நவீன் பட்நாயக் வீடியோ செய்தி எல்லாம் அனுப்பியிருந்தாரு நம்ம டீலிமிட்டேஷனுக்கு. அவங்க அப்பா அவரு மத்திய உருக்குத்துறை அமைச்சராக இருந்தார், பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக் இங்க வராரு. நான் பிரஸ் மீட்டை அட்டன் பண்றேன். திமுக அதிமுக ஒன்னா சேரணும். 2 தலைவர்கள் கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரே இதுல சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழிசை அவர்கள் கல்யாணம், அதை ஒட்டி கலைஞர் அப்படி அவர் வழக்கமா ஒரு நகைச்சுவையா பேசுவார் இல்லையா, என்ன இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கிறதா அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் இருக்காரு, கலைஞர் இருக்காருன்னு இந்த இணைப்பு உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கிறதெல்லாம் கேட்டாரு. எல்லாரும் இருக்கும். 79 கடைசியில இதெல்லாம் நடக்குதுங்க. ஆனா இணைப்பு ஒன்றும் சாத்தியப்படுற மாதிரி தெரியல. டக்குன்னு இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு கலைஞர் இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாரோ அதே மாதிரி யார்ட்டையுமே சொல்லாம போயாச்சு. சந்திப்பு, இந்திரா காந்தி அம்மா சந்திப்பு. எனக்கு பழைய ஞாபகம் தான் வந்துச்சு. அப்ப பேப்பர் தாங்க, ஒன்னும் டிவி ஒன்னும் கிடையாது. பேப்பர்கள்ல மறுநாள் வரும் செய்தி. அதுவும் சில ஊர்களுக்கு அது போய் சேர்றதுக்கு அதுக்கு அடுத்த நாள் கூட ஆகும். இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி மலர்கிறது அப்படிங்கும்போது, அது எப்படிங்க மலரும்? இங்க இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கே திமுக பேர்ல இருக்கு. அந்த அம்மா மறந்துடுவாங்களா? அவங்க எவ்வளவு அடிபட்டு இருக்காங்க. நெடுமாறன்லாம் அதை எதுக்குறாரு. அவரு காங்கிரஸ் கமிட்டியில ரொம்ப முக்கியமான ஆள், தலைவர் பொறுப்புல இருந்தவர். இந்திரா காந்தி அம்மாவும் கடைசியில அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சென்னை மெரினா கடற்கரையில கூட்டத்தை அட்டன் பண்றோம். எமர்ஜென்சியில் ஏற்பட்ட தவறுகளுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. கலைஞர் உடனே அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டோம். இப்போ கூட்டணியில அதுல நண்பர் பகைவர்லாம் கிடையாது. இதேதான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி அதை திருப்பி சொல்லி கூட்டணி சேர்ந்து மக்களவை தேர்தல வெற்றி. அந்த கூட்டணி, அதே கூட்டணி அப்படியே மாநில உடனே எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆன உடனே எம்ஜிஆர் ஊரா போனாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சங்கரன் கோயில் கூட்டத்தை அட்டன் பண்றேன். அவரு இதுல வர்றாரு, ஓபன் ஜீப்ல லைட் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த இதை பார்க்கும்போது, அந்த ரோட் ஷோ பார்க்கும்போது எம்ஜிஆர் வேற நல்ல சிவப்பு பளிர்னு தெரிவாரு. கூட்டம் நின்று பார்க்க அவர் ஒரே ஒரு கேள்விதான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பிழை செய்தேன், இதை கேட்டுக்கிட்டே வந்தாருங்க. சங்கரன் கோயில் பூரா ஆஹா என்னடா இப்படி கேட்கிறாரு, மக்கள் ஆதரவு வருமேன்னு நினைச்சேன். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருச்சு. இந்திரா காந்தி கூட்டம் ஏத்துக்கல.
தமிழ்நாடு. என்னன்னா, மக்களவைக்கும், சட்டமன்றத்துக்கும் வெவ்வேற மாரி திங்க் பண்றவங்க. அப்ப இப்போ அந்த உதாரணத்த நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி பேர்ல வெறுப்பு இருந்துச்சு அப்போ. மக்களவைத் தேர்தல்ல அந்த வெறுப்பு போயிருச்சு. பிஜேபி பேர்ல வெறுப்பு இருக்கு. மக்களவைத் தேர்தலையும் போகல அந்த வெறுப்பு. அப்படின்னா சட்டமன்ற தேர்தல்ல வெறுப்பு கூடுமா, குறையுமா? சரி. 2024 மக்களவைத் தேர்தலுங்க. 40க்கு 40 திமுக ஜெயிக்குது. பிஜேபி வந்து அது பல வகையில வெறுப்பு. ஆனா வந்து அண்ணாமலை பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. 4,50,000 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. 4,50,000 லட்சம் ஓட்டுனா கோயம்புத்தூர்ல. 3வது இடத்துக்கு போனது யாரு? அதிமுக. அதிமுகவை தள்ளிட்டு அதிமுக ஓட்ட தான் சிதைச்சாங்க. பெரிய கொங்கு மண்டலம் பெரிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்த போதீங்க. எம்ஜிஆரே கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்னு நாங்க அண்ணால அந்த காலத்துல கட்டுரை எழுதிட்டு இருந்தோங்க. எம்ஜிஆர் கவுண்டருங்க. எப்படி கவுண்டர் தெரியுமா? அந்த காலத்துல மலபார் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதா இருந்துச்சு. அந்த மலபார்ல இருந்தவங்க தான் மன்றாடியார். அவங்க தான் வந்து கவுண்டர்கள். கொங்கு வேளாள கவுண்டர்கள். எம்ஜிஆரே கவுண்டர் தான். புலவர் ராசுன்னு ஒருத்தர் கட்டுறங்க. அண்ணால தொடர்ந்து வெளியிடுறோம். அதுக்கு அணிந்துரை வழங்கியது யாருன்னா, அது நூலா வந்துச்சு. கோவை செழியன். கவுண்டர் இனத்தோட பெரிய ஐகான். எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்படியெல்லாம் கோயம்புத்தூர் பகுதிகள்லயும், கொங்கு மண்டலத்திலயும் வளர்ந்த கட்சி அதிமுக. அது 3வது இடத்துக்கு போகக்கூடாதுல்ல. திமுக ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னே வச்சுங்களேன். அதிமுக கௌரவமான தோல்வின்னா, 30,000, 40,000 ஓட்டு வித்தியாசத்துல அதிமுகனா ஓகே. ஆனா அண்ணாமலைக்கும் கீழே போயிருச்சு அதிமுக. அப்போனா இப்ப என்ன பிஜேபியோட டிமாண்ட் என்னவா இருக்கும்? யூகிச்சு பாருங்க. அங்க அதிக சீட்டு கேட்பாங்களா, மாட்டாங்களா? அதை இவங்களால எப்படி கொடுக்க முடியும்? சேலத்து இரும்பு மனிதரால் எப்படி கொடுக்க முடியும்? சரி, அந்த இரும்பு மனிதர் அதை விட்டுருவாரா? வாங்காம விட்டுருவாரா? இது எல்லாமே இதுல இருக்கிற பிராக்டிக்கல் சிக்கல்ங்க. அதாவது எந்த கட்சி தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறதோ அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி சொல்லி பார்க்கட்டுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதுதான் எங்கள் லட்சியம்னு சொல்லட்டுமே. திமுக வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அத செல்வ பெருந்தகை சொல்லட்டுங்க. நாங்க வந்து காமராஜர் ஆட்சியை அடுத்த தேர்தல் இப்ப இல்ல 2026 நீங்க கேக்குற 31 அமைப்புன்னு சொல்லிடுவாங்களா? அதான் சார், நீங்க கேட்கறத புரிஞ்சுக்க முடியுது சார். இப்ப வந்து இப்படி தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பாஜக கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஏன் வந்து எடப்பாடி நெருக்கடி வந்துச்சு? ஏன் அந்த அளவுக்கு நீங்க கம்பேரிட்டிவ் கேக்குறீங்களே? அது கூட நான் போகல. பத்திரிகை செய்திகள் ஓகே. தான் அதெல்லாம். அவரோட பட்டியலை காட்டி மிரட்டினார். இதெல்லாம் வந்து அது தெரியலங்க. அமித்ஷா வந்து பட்டியலை காட்டி மிரட்டு வரான்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாளா பிஜேபி ஏத்துட்டு தானே இருக்காங்க. சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2014 இருந்து இன்னைய தேதிக்கு அவங்க 2 டேர்ம் முடிச்சிட்டாங்க. 3வது டேர்ம்ல இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சரா இருக்காரு. அப்போ வந்து பட்டியலை காட்டி மிரட்டினார். அதெல்லாம் வந்து யூக செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள அழுத்தம் இருக்கு. பிஜேபியோட சேர்றதாங்க நல்லது அப்படிங்கிற கட்சிக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. இந்த கட்சிக்குள்ள உள்ள அழுத்தத்தை அவர் தாண்டலாம். ஆனா அவருக்கான சிக்கல் என்னன்னா, நிஜமாவே அவர்கிட்ட பலம் இல்ல. 20% ஓட்டு தாங்க இருக்கு அதிமுக இன்னைய தேதிக்கு. 19, 20 அது வேணா ஒரு 22, 23 சட்டமன்றத்துல கூடும். அப்ப 23 40 மாத்துறதுக்கான பிளஸ் 18 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா அதுக்கு வழியே இல்லையே. தேமுதிக கூட அப்படின்னு திமுக பக்கம் போயிடலாமான்ல அந்த பக்கம்லாம் காத்தடிச்சிட்டு இருக்கு. அறிவாலயம் பக்கம் கோயம்பேட்டுல இருந்து அறிவாலயத்தை நோக்கி அடிக்குது அந்த காத்து. அப்படிங்கும்போது அதிமுக 20% ஓட்டை வச்சுட்டு எப்படி 40% கனவு காண முடியும்? டபுள் ஆக்க முடியாத. சொந்த பலத்துல இன்னொரு 4% கூட்டி பார்க்கலாம். அது சாத்தியம் தாங்க. ஏன்னா அதிருப்தி இருக்கும். ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்கும். அது ஓட்டா மாத்துறது இதெல்லாம் சாத்தியம் தான். கரெக்டான ஃபார்முலா தான். அப்போ இன்னொரு ஒரு ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி. அப்ப பிஜேபியோட ஓட்டு வங்கி எவ்வளவுங்கிற கேள்வி வரும். அவங்க கிளைம் பண்றது 11. 10க்கு பஞ்சம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அவங்க இன்னும் அதுக்கு பிறகு வளர்ந்துருந்தாங்கன்னா 10ங்கிறது 15ஆ கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனியா போட்டி போட்டா. அண்ணாமலை அதானே சொல்றாரு. நம்ம எதுக்கு போய் கூட்டணி பேரம் சீட்டு பேரத்துக்கு போய் நிக்கணும்? தேசிய கட்சி தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளை நோக்கி எல்லாரும் வர்றதுக்கான ஒரு நிலைமை வரும். அதான் அண்ணாமலை ஃபார்முலாவே அதாங்க. சீமான் ஃபார்முலாவே அதுதான். சார், இப்ப நீங்க சீமான் சொன்ன இன்னொரு கேள்வி. இப்ப களத்தை வந்து மும்முனையா ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மும்முனையா ஆக்கணும் அப்படின்னும் போது வந்து பாஜக, அதாவது அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, இன்னும் 2 பேர் தனியா இருக்காங்க. விஜய், சீமான் தனியா இருக்காங்க. இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க கொண்டு வந்தா 3ஆ மாறும். அதுல யாரு இங்க கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொண்டு வரணும்னு சொல்லி அதாவதுங்க சீமான் அப்படி கொண்டு வந்தா சீமான் கதை முடிஞ்சதுங்க. நேற்று கூட நியூஸ் 18ல
வழக்கறிஞர் தமிழ்மணி. சீமான் இந்த தேர்தலில் போட்டி போடக்கூடாதுங்க, அவர் கௌரவமா ஒதுங்கி இருக்கணும், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இது என் கருத்துன்ட்டாரு. என் கருத்து அப்படின்றாரு. அப்படியும் ஒரு கருத்து இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஒரு கட்சியை இத்தனை வருஷமா வளர்த்துட்டு ஊர் ஊரா போயிட்டு 8% ஓட்டு வரைக்கும் வந்துட்டு அங்கீகாரமும் வாங்கிட்டு, மாநில கட்சிங்கிற அங்கீகாரமும் வாங்கிட்டு தேர்தலை போட்டி விடாம இருக்க முடியுமா? அரசியல்வாதியோட கதி என்ன? அப்போ பிஜேபி கூட்டணிக்கு போகலாம், நீங்க சொல்ற மாதிரி தப்பு கிடையாது. ஆனா சீமான் வந்து அப்படியும் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து தனித்து போட்டி, தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம். இதுதாங்க அவங்க மந்திரம். 16.6% வந்தா தான் டெபாசிட் வரும். அது வரைக்கும் தனித்து போட்டி போடுற எல்லா கட்சியும் டெபாசிட் இழப்ப நோக்கி தான் போகும். அப்போ ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த தேர்தல். அப்ப யாரு சீமான் கட்சியில இருந்து காணாம போவாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ள இருக்கவன் தான் காணாம போவான். அவனுக்கு ஒரு கனவு இருக்கும், என்னப்பா தனிச்சு நின்று தன்மானம் காத்து டெபாசிட்னா ஏன் டெபாசிட்லாப்பா போகுதுன்னு அவன் நினைப்பான். அவன் பேங்க்ல போட்டு வச்சிருக்க டெபாசிட் எல்லாம் கரைச்சு தான் தேர்தலுக்கு செலவு பண்ணணும். சீமானுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இன்னொருத்தன் வாரான். சரி, ஒரு கட்சியில இருந்து ஒருத்தன் போனா இன்னொருத்தன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். என்ன காரணம்னா அரசியல் தான். இது நாள் வரைக்கும் அவன் தயங்கி நிற்பான். சரி, நம்ம ஊர்ல அண்ணாச்சியே கட்சியில இருக்காரு, நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கும். அண்ணாச்சி போயிட்டாருங்கம்மா ஒருத்தன் வந்து, அண்ணாச்சியே போயாச்சு, அப்ப நான் போறேன் அப்படின்ட்டு அங்க போயிடுவான். ஏன்னா அரசியல்ல அறிமுகம் கிடைச்சா தான் மேல மேல போக முடியும். இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கட்சி, நமக்கு என்ன வளர்ச்சி? இதான கேள்வி, இதான பிராக்டிக்கல். அப்படின்னா ஓட்டு வங்கி எப்படி இருக்கு? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு, கண்டிப்பா ஒரு ஓட்டு வங்கி உண்டு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, அதுவும் ஒரு ஓட்டு வங்கி உண்டு. ஆனா 85% ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறான், இல்லைன்னு சொல்லுவீங்களா? பேக்கேஜ் சிஸ்டங்க, 5 ஓட்டு இருக்கு, 5000 ரூபாய் கொடுத்துருங்க, 5 ஓட்டு உங்களுக்கு. இது நீங்க எல்லா ஊர்லயும் கேட்கலாம். எந்த கட்சியோட பேரணிக்கோ, இல்ல சைக்கிள் பேரணியா இருந்தாலும் சரிதான், இல்ல மோட்டார் சைக்கிள் பேரணியா இருந்தாலும் சரிதான், பெட்ரோலுக்கும் வண்டிக்கும் காசு வாங்காம யார் வரா? ஒருத்தரும் வரது இல்லைங்க. அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதான். நான் 1 ரூபாய் கூட செலவு பண்ணி சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு பங்களா எடுத்து கொடுப்பாரு, அதுல குடியிருப்பாரு. இதான அண்ணாமலையை பாக்குறான்? எப்படிங்க 1 ரூபாலாம் செலவு பண்ணாம ஏங்க, ஒரு சாதாரண கிராமத்து அரசியல்வாதி வீட்டை விட்டு வெளியில கிளம்புனா 1000 ரூபாய் வேணுங்க டெய்லி, 1000 ருபீஸ் வேணும் சாதாரண ஆளுங்களுக்கு. ஒரு ஒன்றிய லெவல்ல இல்ல ஒரு தாலுகா லெவல்ல அரசியல் பண்ணா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் டெய்லி வேணும். இதுதான் நிலவரம். அப்ப நீங்க 85% ஓட்ட கழிச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில கமிட் ஆயிருப்பான், இல்ல கொஞ்சம் பேர் கட்சிக்காரனா கூட இருப்பான், கமிட் ஆயிருப்பான், அவனையும் கழிச்சிடலாம். யாரு மாற்றத்தை கொண்டு வரா? அப்பவும் மாறிட்டே தானே இருக்கு. பணபலம் தான் ஜெயிக்கும் அப்படின்னா ஆளுங்கட்சியே தானே தொடர்ந்து ஆளுங்கட்சியா இருக்கணும். எப்படி எதிர்கட்சி அந்த இடத்த பிடிக்குது? 2 பேரும் பணம் செலவு பண்றாங்க, அதான உண்மை. அப்படின்னா மாற்றத்துக்கான சாவியை வச்சிருக்கிறது ஒரு 15%. இந்த 15% என்பது யார்? பணமே வாங்காதவங்க 1, சித்தாந்த ரீதியா ஓட்டு போடுறவங்க 2, இல்லைங்க இது தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க 3, இல்ல இப்போ சிறுபான்மை மக்கள் அவங்க வந்து போடவே மாட்டாங்க பிஜேபிக்கு அப்படின்னு முடிவு பண்றவங்க 4. இப்படி ஒரு 5-6 குரூப்பை நீங்க அதுல ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த குரூப்பை வந்து திமுக என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க பக்கம் அது ஒருமுனைப்படுத்துது. என்ன காரணம்னா, உதாரணமா தமிழ் பிஜேபி வந்தா ஹிந்தி வந்துருங்க அப்படின்னா அது அந்த இடத்துல பயங்கரமா இடிக்கு போய் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப யோசிப்போம். அது எப்படிங்க சரியா வரும்? நம்ம எந்த காலத்துல இருந்து வந்தோம்? பழைய உணர்வுகள் வந்துடும், இயல்பா வந்துருங்க. அதிமுக பேர்ல வெறுப்பெல்லாம் இருக்கும். ஆனா எங்க பழைய உணர்வு அந்த வெறுப்பையும் தாண்டி நிற்கும். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு முரசொலியில ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. பெரியார் வந்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒழிக்கணும்னா இஸ்லாம் தான் ஏற்ற மதம்னு அவர் பேசின பல தொகுப்புல எடுத்து போட்டிருக்காங்க. 40ல இருந்து பேசுனது. அது முத்தாய்ப்பு என்ன தெரியுமா? நாடு பிரிவினை நடக்கும் போது வட இந்தியா பற்றி எரிந்தது, தென்னிந்தியாவில் தான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்னா பெரியாரின் பிரச்சாரம், திராவிட இயக்கம், இப்படி முத்தாய்ப்பு. எதுக்காக நான் சொல்ல வரேன்? இதெல்லாம் வந்து ஒருமுனைப்படுத்துகிற ஒரு ஏற்பாடு. இது எத்தனை நாளா தொடர்ந்துட்டு இருக்கு? பல மாதங்களா. இது கூடவே வந்து இன்னைக்கு வந்து வகுப்பு விஷயத்துக்காக அதை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நெருக்கடி. இல்ல, கரெக்டா தான் ஞாபகப்படுத்துறீங்க. வக்ஃபு விஷயத்துல தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றம் போட்டு நேரடி பயன் கிடையாது. நம்ம உணர்வு தெரிவிக்கிறது தான், அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. அப்ப யாரு ஓட்டு போட்டா, யாரு எதிர்த்து ஓட்டு போட்டா, யாரு வெளிநடப்பு பண்ணா, இவ்வளவு கேள்வியும் அதுல வந்து சேர்ந்துரும்.
வக்ஃபு மேட்டரை கையில் எடுக்கிறதோட நோக்கம் என்ன? ஒருமுனைப்படுத்துற ஏற்பாடு தான். நேற்றைக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் ரூ. 1000 வாங்கின பெண்கள்ல ஒரு 40 வயசு கீழே உள்ளவங்க எல்லாம் வந்து விஜய் பக்கம் ஓட்டு போட போறாங்க. அதுல திமுக ஓட்டு பாதிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டது. திமுக ஓட்டு பாதிக்கும்னு திமுக நினைச்சாலே இந்த செக்டாரை வந்து தன் பக்கம் இழுத்துருவாங்கல்ல. பிஜேபி, அதிமுக, பிற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தாலும் 30% ஓட்டுக்கு மேல இன்றைய தேதிக்கு வாங்க முடியாதுங்க. நாளைக்கு இப்ப உதாரணமா இன்னும் 10, 12 மாசம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நெருக்கடி வருது திமுக அரசுக்கு. கடைசி நேரத்துல ஏதோ பெரிய நெருக்கடி வந்துருச்சு. மக்கள் மனசெல்லாம் மாறுது. அது நமக்கு தெரியாது. இப்ப 2011ங்க. 2011 தேர்தல்ல கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரியில வெடிச்சு வந்த விஷயம் தான் 2G ஊழல். கனிமொழி அவர்கள் கைது, ராசா அவர்கள் கைது. அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு முன்னதாக என்ன நடந்ததுன்னா, கிராமங்கள்ல கரண்டே இல்லைங்க. 14 மணி நேரம் எங்களுக்கெல்லாம் கரண்ட் இல்ல. மக்கள் வெறுப்பா தான் இருந்தாங்க. ஆனா அதோட உச்சி எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, இதுலதான். வளர்ப்பு மகன் திருமணம் 95. ஜெயலலிதாட்சி பேர்ல பல வெறுப்புகள் இருந்தது. அதோட உச்சகட்டம் எதுல கிடைச்சதுன்னா, வளர்ப்பு மகன் திருமணத்துல தான் கிடைச்சது. என்ன காரணம்னா, 2 பேருமே நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு தேவாரா அவர்கள் பாதுகாப்போட நடந்து வர்றத சன் டிவில பாக்குற சாதாரண ஏழை ஜனங்க, என்னங்க தாலிக்கே நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, இப்படி வராங்க. வெறுப்பு வந்துருச்சு. ஜெயலலிதா அவர்களே பிற்காலத்துல வந்து நான் நகையே போட மாட்டேன்னு சபதம் எடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்களாம். இதெல்லாம் போக்கத்தான். சரி, அரசியல்ங்கிறது சூட்சுமமானது. அப்போ கூட்டணிகள் உருவாவதாலேயே வந்து வெற்றி நிச்சயம் அப்படி நான் இதை உண்மையிலேயே பார்க்கல. ஏன்னா நான் பார்த்த தோல்வி கூட்டணி, இதே உதாரணமாக திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி, அது எப்படி தோல்வி கூட்டணியா மாறுச்சு. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 96ல எப்படி தோல்வி கூட்டணியா மாறுச்சு. இதெல்லாம் பார்த்ததுதான். அப்ப அடுத்தடுத்த மாதங்கள் முக்கியமானவை. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விரிவான உரையாடல், தமிழக அரசியல் அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கறத ஒரு டீப்பான பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களோட வருகைங்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.